வெள்ளைக்கலும் முக்கூட்டையும் பட்டுன்னு மின்னுதம்மா அதை தொட்டு விட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா வெள்ளைக்கலும் முக்கூட்டையும் பட்டுன்னு மின்னுதம்மா கால ஒரு ராவிரி வந்து சந்தங்கள் காலக்குது மரக்கால ஒரு கைகையில் வந்து பார்த்துக்க கொடுக்குது சாட்சி நல்ல நேரம் வந்தது சோக வந்தது மாலையில் குளிக்கமா மண்ணை தொட்டு வச்சுக்கமா வெள்ளைக்கலே முக்குட்டையும் பட்டுன்னு மின்னுதமா Thank you.
அருமையான பக்கமையில அருமையான ஒளிபெருக்கி இங்கே சிறந்தவர்கள் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிவிட வேண்டும் என்று சிறும் சிறப்புமாக நல்லதோர் ஒளிவில்லை அமைத்துக் கொண்டிருக்கும் வரம்பு அன்பு உள்ளம் ராஜா ஆதிசன் உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்புறம் அந்த அகிலாண்டு விரும்பாடு நாயை வணங்க வேண்டும் தாயகப்பட்டு வணங்கி அதுக்கப்புறமா சீக்கிரம் கதை பெறுவோம். மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கணும். மதுரைக்கு பெருமை சேர்க்க யார வணங்கணுங்க? யார வணங்கணும்? மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கணும். வணங்குறதுக்கு முன்னாடி சரி நம்ம தாயாகப்பட்டவள் சரி பல்லாக்கு குதிரையில வரும்போது எப்படிப்பட்ட அழகா இருப்பா? எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? கௌதம தாயாகப்பட்டவள் மதுரை மீனாட்சி பல்லாக்கு குதிரையில வரும்போது அப்படி அழகா இருப்பா. எப்படி அழகா இருப்பா? இப்படி அழகா இருப்பா. கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு
பழனி அண்ணா அவர்கள் 50 செல்வங்கள் என்பது பகிர்ந்திருக்கின்றார்கள். சார்பாகவும் உங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமர் எடுத்துக் கொண்டு அப்படின்னாலும் தாயாக கொண்டு வழங்கினாலும் கோச்சுக்காம நீங்க ஆடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, கரண்ட்ல மட்டும் விழுந்துடாதீங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து ஆடுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது சரி நமக்கு பெரிய சொல்லியா போட்டு விட்டுருவாரு. பிள்ளையாருக்கு ஒரு சொல்லிய போடுவோம், அதுக்கப்புறமா சீக்கிரமா கதைக்கு போவோம். போலாமா? எப்படி எப்படி கோடி தேவர்களே பிள்ளையார் வெட்டுதைக்கு பிள்ளையார் வெட்டுதைக்கு விநாயகா உங்களுடைய வாழ்ந்து வரும் என்னாயக்கு பையம்மா
பக்கமெல்லாம் அருமையான ஒளி பெருக்கி அப்படி இருந்துட்டாலும் மூலகத்துல எனக்கே என்ன பேச தெரியலடா. பேரன்பு கொண்ட பெரியகளே, ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாழ்வுகளை எதிர்கால இளம் சிங்கங்களே, சங்கத்தமிழ் பாடல்களை இமய முதல் குமரி வரை தமிழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளைய ஜனநாயக பக்கத்தில் இருந்து கொடுக்க பாரத்தாய் மைந்தர்களே, மலை எண்ணும் ஏட்டுகளே, சில எண்ணும் புறையிலே, கலை எண்ணம் காவியத்தை போற்று போற்று புகழ்படித்த போரூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் கோட்டை பெருமை வந்தனை செய்கின்ற வணக்கம். உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம். நமக்கு கண்கண்ட தெய்வம்னா யாரா? எங்களுக்குலாம் எங்க பொண்டாட்டி, அதுவும் கனவுல. அதனாலதான் விளங்காம தெரியுங்க. தாய் தந்ததான் முதல் தெய்வம். அம்மா தாயை வணங்கணும். சரி, தாய் சொல்ல கேட்கணும். தாய் சொல்ல கேட்காம என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இது மாதிரி ஒரு ரூபா பெட்டியும் கட்டினா மாட்டல கட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது. தாய் பேச்ச கேட்டோம்னா இங்க வந்திருப்ப மாடா, வந்திருக்க மாட்டோம். அதனால தாய்க்கு ஒரு சின்னது ஒரு வணக்கத்தை வச்சுட்டு சின்னதா அதுக்கப்புறம் சீக்கிரமா கதைக்கு ஓடி போயிருவோம். சரிங்களே, ஓடியே போயிருவோம். பத்து மாசம் என்ன சுமந்து புத்தி எடுத்த மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தம்பி ஊட்டி வளர்த்த மாவு முன்னால எல்லாமே சும்மா முன்னால எல்லாமே சும்மா நீரும் அண்டாம சுரும்பு சேராம நீரும் அண்டாம சேராம துப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் மாறாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா சும்மா இல்லரா அவையே என்ன யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி தவனே மறந்தார் இந்த உத்தமையே நினைச்சா அது உத்தமனே நான்தா காத்தடிச்சாடு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணை கொண்டு ஊருட்டி வளர்த்தீங்க கண்ணு பட்டிடும் சுத்தி சுத்தி போட்டீங்க கல்யாண பிள்ளையின்னு நீரை ஒட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மம் ஒண்ணு இருந்தா என் பிள்ளையா பிறக்கணும் பிறக்காதீங்க என்ன பல்கலை அடுத்த ஒரு ஜென்மம் ஒண்ணு இருந்தா என் பிள்ளையா பிறக்கணும் உங்ககிட்ட பட்ட கிழமை அடுத்த வருஷம் அடைக்கணும் அம்மா சும்மா இல்லடா அவள் இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி செத்தவனே மறந்தா செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவள் இல்லையா யாரும் இல்லடா சுடுமாட்டுகிற மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மா இடுப்பு மேல அப்ப கூட தான் இருப்பேன்
என்ன சுமையா நினைக்காம ஒரு சொந்தமா நினைச்சேன் உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்தடலா அந்த நேரம் போதும் அம்மா உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்தடலா அந்த நேரம் போதும் அம்மா பூமிங்கையில் வீசிக்கொண்டு எனக்கு சிறந்து கொண்டு நிலவா பகலா கிழந்தென வளர்த்ததும் சருகி ஒழுங்கி வந்து சாதி கொடுத்து தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் இந்த அவளை போல் யாரமுள்ள ஊரே யாகே யாரே யாகே அடையாளம் உள்ள கூடா தாயே தாழ வணங்கி சுத்த மனசே சுத்தத்தை சுத்தமரா பிள்ள மனசே சுத்தத்தை சுத்தமரா கைமனசு தங்கோ கணருக்கு தெய்வம் கைமனசு தங்கோ கணருக்கு தெய்வம் நன்றி சொல்ல போனாதம்மா ஏழே ஜென்மம் இது மாறாத சொந்தம் இது மாறாத பந்தம் சாமி தூங்க தாயி மருகிலதா என்னைக்கு தாய் மனசு தங்கோ காதலிக்க தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழே சொல்லும் இது மாறாத பந்தம் காத்தடிப்பா பொறுக்கி பொறுக்கி அதிகார ஆக்கப்பட்ட முடியாத தம்பி கிட்ட யார சொல்றீங்க நான் பிடிக்கிற முடியாத பொறுக்கி முடிவார தம்பி அண்ணா வாக்கப்பட்டேன் பொறுமையை தாங்கிவிட்டேன் அது வட்டி பாதையிட
இன்னைக்கு உங்களுக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த ஏ அம்மா இன்னைக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராட்டமே ஊட்டி வளர்த்த அம்மாவும் பத்தி முன்னால ஆகாச சும்மா ரத்தக்கு முன்னால ஆகாச சும்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. என் தந்தை பெயர் வெங்கடப்பெருமாள். கைதட்டி உற்சாகப்படுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உண்மையாலுமே அருமையான ஊர், அருமையான மக்கள், நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊர். சண்டை சுத்தம் இல்லாம சந்தோஷமா இதை மாதிரி இருந்தீங்கன்னா விடிய வரைக்கும் நல்லபடியா நாடகத்தை நடத்தி கொடுத்துட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிருப்பான். நன்றி. போகட்டும். என் தந்தை பெயர் வெங்கடப்பெருமாள், என் தாய் பெயர் பெருமாயி அம்மா. நானும் அந்த நாட்டாமலையில் தெலுங்காபுரி சீமை தென்பகுதி ஆண்டு வரக்கூடிய கோட்டை பெருமாள் என்பது எழுதுகிறார். என் மனைவி பெயரோ கோட்டை இருப்பாள். எங்களுக்கோ திருமணங்களாகி வெகு நாட்களாக குழந்தை செல்லவில்லை. சொல்லுங்க. எனக்கும் 60 வயது. சரி. என் மனைவி கோட்டகரப்பைக்கு 55 வயது. சரி. என்ன வரைக்கும் எனக்கு குழந்தை சொல்ல முடியல. ஏன் சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? மாடு மிதிச்சிருச்சு. அறியப்பட்டவனை குழந்தை சொல்ல முடியல. பிள்ளை இல்லா காரணத்தினாலே நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளை இல்லா விரும்பாவி மக்கள் எல்லாம் மாவட்ட நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாலும் என் நாட்டு மக்கள் இசாக்கு செல்லும் பொழுது என் மனைவியாகப்பட்டவள் நவீன்குமார் தம்பி அவர்கள் 50 சிறுவர்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கின்றார்கள். அதன் சார்பாகவும் உங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமரை அறிவித்துக் கொண்டு என் நாட்டு மக்களை பார்க்க செல்லும் பொழுது என் மனைவியாகப்பட்டவள் நிறமாத கற்பமாக இருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டமாக அரண்மனைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்டா பிச்சை எடுக்கிறிய கால தண்டனை? நாட்டு மக்கள் கூட்டமாக அரண்மனைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாது காரணம் என்று தெரியவில்லை. அதை சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் வளமோடு சீரும் சிறப்புமாக இருக்கின்றனர்களா? அது ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றன மந்திரியாரை அழைக்க வேண்டும். மந்திரியாரே 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 என்னை அழைத்த காரணம் கண்ணம்மா என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழ் கண்ணம்மா என்னும் கவிதை சொல்லடி யோகா
கண்ணி வந்த பூண்டு என்னை தள்ளடி வைத்துக் கொள்ளடி வீரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தார் சொல்லித் தருவேன் பிள்ளை மொழியினிலே உள்ள கழிப்பதுவே சொல்லி வரும் நடைகள் மனமில்ல துடிப்பதுவே காண வேண்டும் மூட வேண்டும் காலத்தின் கவிதை மன்னர் அழைத்திருக்கார். என்ன பண்றது? அதை சீக்கிரமா சென்று பார்க்க வேண்டும். மங்களத்தோடு வாழ்ந்திருப்பார். மங்களம் முடிஞ்ச ஜெயில இருந்து வந்திருக்கேன். மங்களம்னா அந்த மங்களம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு பல்லெல்லாம் கலந்து செட்டு பல்லு வச்சு நாடு ஆடுவோம். கிழவன வரைக்கும் பல்லாண்டு வாழ்வேன்னு சொன்னேன். சரி 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 தாங்களும் சில கேள்விகளை கேட்க வேண்டும். நாட்டு மக்கள் நலமோடு வரமோடு சீரும் சிறப்புமாக இருக்கின்றவர்கள் என்று சிறப்பாக கேள்விகளை கேட்க வேண்டும். எல்லாம் சீரும் சிறப்போடு சிறப்பு முகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. கேள்வி கேட்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவியா? எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லு. எப்படி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். எப்படி கேட்டாலும் சொல்லுவேன். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியாத வாயில இருந்து வார்த்தையே வராது. வரவே வராது. தெரியாதுங்கிற வார்த்தை வரவே வராது. சரி கேள்விக்கு வரேன். வரவா? கேள்விக்கு வர. ஐ டோன்ட் நோனா என்ன? ஐ டோன்ட் நோனா என்னடா? தெரியாது. இப்பதானா தெரியாதுன்னு பதில் வராதுன்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோனா தெரியாதுன்னு அர்த்தம். சொல்ல மாட்டேன். நெருப்புடா நெருங்குடா. இங்க வாடா. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப ஏன் தெரியாதுன்னு சொல்றேன்? அப்ப இங்கிலீஷ்ல பேரு நீ சொன்னதுக்கு வார்த்தை என்ன? அதான் தெரியாது. உனக்குமே தெரியாத கேள்வி என்ன மயிருக்குமா நான் கட்டிய? அட இருந்துட்டு போகணும்டா. இப்ப கேள்விக்கு வர்றேன். உடல் உறுப்பு தெரியுமா? ஆமா தெரியுமா? தெரியும். உடல் உறுப்புல குஞ்சு உறுப்புனா அந்த உறுப்புலடா கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே. அந்த உடல் உறுப்புல கேட்கக்கூடியது என்ன? கேட்கக்கூடியது காது. பேசக்கூடியது வாய். கேள்வி எதுல கேட்கணும்? வாயில கேட்கணும். எது கேட்கணும்னு சொன்னேன்? காது கேட்கணும்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வாயில கேட்கறது? திரும்ப சொல்லுங்க. கேட்கக்கூடியது என்ன? காது. பேசக்கூடியது வாய். கேள்வி எதுல கேட்கணும்னு சொன்னேன்? வாயில கேட்கணும்னு. அப்புறம் எப்படி காதுல கேட்கறது? இன்னும் தள்ளு நம்மளும் மாற்றி விட்டேன். சரியா சொல்லணும். செத்தே பேர் இல்லாட்டி. சரி சொல்லு. இப்பதான சொன்னேன். என்ன சொன்ன? அதான் கேட்கக்கூடியது என்னன்னு கேட்டனாடா. கேட்கக்கூடியது காது. பேசக்கூடியது வாய். எதுல கேள்வி கேட்கணும்? வாயில கேட்கணும். அப்புறம் எப்படி காது கேட்க? இந்த மேடையில ஏதோ முனி ஓட்டா இருக்கும் போல இருக்கு. நல்லா தெரியுது. இல்ல மேடையில முனி ஓட்டா இருக்கு. எப்படி கேட்க? துணி கட்டுல பெச்சாம்பரு வலிக்குது. எப்பறா கேட்க? அப்பங்க எப்படி அதே வாயில விடுற? ஏய் பக்கத்துல விடுறடா. துணி கட்டுல சொல்றடா. எப்படி கேட்க? அது சொல்லக்கூடிய சொல்ல வந்து காதுல இனிமே கேட்க தோணும். கேட்க தோணும். ஆமா இனிமையா. இனிமையா இருந்து போகட்டும். சரி எத்தனாவது வரையும் படிச்சிருக்க? போய் எத்தனை வரையும் படிச்சிருக்க? பேப்பர் படிக்கிற அளவுக்கு. பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ படிச்சிருக்கிற. ஆமா. கை விடுறா.
பரவாயில்ல. தமிழ் பேப்பர் படிக்க மாட்டேன், இங்கிலீஷ் பேப்பர் மட்டும்தான். இங்கிலீஷ் பேப்பர் மட்டும்தான் படிப்பேன். ஊரை பொம்மை படமா பார்த்துட்டு வச்சிருவேன். செய்யறது போகட்டும். ரெண்டாவதுல இருந்து கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவதுல இருந்து ஒன்னாவது ரெண்டாவது இருக்குல்ல, ஆமா, ரெண்டாவதுல இருந்து கேள்வி கேட்கிறேன். சரி கேளு. ரெண்டாவது படிச்சா பேப்பர் படிக்க தெரியாது. ஆமா. அப்ப பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ படிச்சிருக்கிற. ஆமா. 5 5 எத்தனை? 5 5 10. 10 10. 10 10 20. 20 20. 40. 40 40. எனக்கு கோவம் வச்சு வந்துடும். எத்தனைல இருந்து கேட்கிற? என்ன 5 5ல இருந்து வருவியா? 40 40 80. இது பூரா கூட்டல் கணக்கு வச்சுக்க. சரி. இப்ப கழித்தல் கணக்கு வருவோம். சரி. மைக் செட் காட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்குறேன். மைக் செட் காட்ட 1000 ரூபாய் வாங்குறோம். இந்த கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா சரி, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாராரு இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களோ காலையில தலைக்கு 5000 ரூபாய். முக்கியமான அறிவிப்பு. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கேட்கும் கேள்விக்கு சரியான விடை சொன்னால் தங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. யாரு வேணாலும் சொல்லிட்டு காலையில நாடு ஆடுற காசுல 5000 ரூபாய் வாங்கிக்கலாம். யாரு பதில் சொன்னா சரி. பதில் சொன்னா சத்தியமா இந்த சாமி மேல சத்தியமா காலை தலைக்கு 5000 ரூபாய். இல்லன்னா வந்திருக்க காரை கூட கொடுத்துட்டு போவோம். நாங்க பூரா தலையில வச்சுட்டு போவோம். 5 லட்சம் ரூபாய் கடையில இருக்கேன். சரி சரி. இன்னி வரைக்கும் கடை கட்ட முடியல. இருந்துட்டு போவோம். நான் மட்டும் என்ன வட்டிதான் கட்டி இருக்கிறேன். கேள்விக்கு வர்றேன். கழித்தல் கணக்கு. மைக் செட் காட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்குறோம். 1000 ரூபாய் வாங்குறோம். என்ன 1000 ரூபாய் வாங்குறோம்? 4 பேர் எழுந்திருக்கிறீங்க. என்ன காரணம்? ஒரு பேச்சுக்கு ஆளுக்கு 250. 1000 ரூபாய் வாங்குறேன். அந்த 1000 ரூபாய் வர்ற வழியில தொலைந்து போச்சுன்னு வச்சுக்க. என்ன பணியாரத்தை தூக்கி போட்ட மாதிரி. ஆமா, வர்ற வழியில தொலைந்து போச்சு. சரி, வாங்கினாலே கடன் தானே. ஆமா, நீ தானே வாங்கி தொலைச்ச. கடன் தான். திருப்பி கொடுக்கணும்ல. ஆமா. பெட்டி காட்ட ஒரு 500 ரூபாய் வாங்குறேன். சரி, அதுல ஒரு 300 ரூபாய் செலவு பண்றேன். 300 ரூபாய் செலவு பண்றோம். 500 ரூபாயில 300 ரூபாய் போச்சுன்னா மீது எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய் இருக்கும். 5000 ரூபாய் உஷாரா இருக்காங்க. 200 ரூபாய் இருக்கும். இப்ப சரி, 100 ரூபாய் மைக் செட் காட்ட கொடு. 1000 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் வாங்கினியா? ஆமா. 100 ரூபாய் கொடுத்துருக்கியா? ஆமா. மீதி எவ்வளவு தரணும்? 900 ரூபாய் தரணும். இன்னும் 100 ரூபாய் இருக்கா? ஆமா. அதை பெட்டி காட்ட கொடு. சரி, அவன்கிட்ட எவ்வளவு வாங்கினா? 400 ரூபாய். 500 ரூபாய் வாங்கினேன். 500 ரூபாய் வாங்கல, 100 ரூபாய் கொடுத்துட்டோமா? ஆமா. மீதி எவ்வளவு தரணும்? 400 ரூபாய். 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300 சொல்லிட்டாங்க. நீ எப்ப சொல்லுவ? அடுத்த வருஷமா? கூட்டம் விட்டுட்டேன். 1300. 1300. செலவு எவ்வளவு பண்ணா? 300. 1300 300 எவ்வளவு? 1600. கடை வாங்கினது மொத்தம் எவ்வளவு வாங்கினா? 1500. கணக்கு எவ்வளவு வந்திருக்குது? 1600. 100 ரூபாய் எங்க இருந்து வந்து மட்டும் சொல்லிட்டு ஓடியே போயிரு. ரூபாய் மைக் செட்டுக்கார்ட்ட கடை வாங்குறேன். 1000 ரூபாய் தொலைஞ்சு போயிடுச்சு. திருப்பி பெட்டிக்காரன்ட்டு 500 ரூபாய் கடை வாங்குறேன். 1000 ரூபாய் வாங்கின இடத்துல 100 ரூபாய் போச்சுன்னா 900. 500 ரூபாய் வாங்கின இடத்துல 100 ரூபாய் போச்சுன்னா 400. செலவு பண்ணது 300. 900 400 1300. செலவு பண்ணது 300. 1600. எங்கேயோ இடிக்குது. எப்படி அந்த 100 வரும்? 5000 சொல்லி தொலைக்கடா. என்ன 100 ரூபாயா? ஆறா இழிச்சா எங்கடா பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருக்கிறேன். இங்க வாவே, இங்க வாடா. இங்க வா, நல்லா சொல்றேன் கேளு. மைசெட்டுக்காரர்கிட்ட 1000 ரூபாய் கடை வாங்குறான். ஆமா. 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சு. சரி. பெட்டிக்காரன்ட்டு 500 ரூபாய் வாங்குறான். 500 ரூபாய் வாங்கி நம்ம 300 ரூபாய் செலவு பண்ண. ஐநூறு ரூபாய் வாங்கின இடத்துல 500 ரூபாய் வாங்கின இடத்துல இதுல பேசுவான். 500 ரூபாய் வாங்கின இடத்துல 500 ரூபாய் வாங்கின இடத்துல என்னடா
மாசமான பொம்பளையாட்ட நெளிக்கிறேன். சொல்றா டக்குன்னு சொல்ற. பெட்டிக்காரன் 500 ரூபா வாங்கி மைச்சட்டுக்கார்ட்ட 100 ரூபா கொடுத்துட்டான். சரி. பெட்டிக்காரன் 500 ரூபா இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டான். மைச்சட்டுக்காரருக்கு எவ்வளவு தரணும்? 900 ரூபா. பெட்டிக்காரருக்கு எவ்வளவு தரணும்? 400 ரூபா. 900 400 எத்தனை? 1300. நம்ம செலவு பண்ணது எவ்வளவு? 300 ரூபா. மொத்தம் எவ்வளவு வருது? 1600. அதை தண்டை கேட்டேன். நக்க கூதி ஒட்டதை கேட்டேன். இருக்க முண்டை செலவு கணக்கு சேர்க்கலாமா அவன் கரெக்டா சொல்ல தாளத்துக்கு வந்து கரெக்டா சொல்றாங்க. அப்ப நீ ஏன் சொல்ல 1500 ரூபாய் கடை வாங்கணும். 300 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். செலவு கணக்கு எந்த அறிவு வட்ட நாயத்தை சேர்ப்பானா? ஆமாடா. ஆமா சேர்க்காம விட்டேன். பேப்பர் படிக்கிற அளவுக்கு படிச்சுக்க சொன்னியா இல்லையா? ஆமா. மத்தியானம் கையை வெட்டினா கை ஒடிஞ்சிடும். எங்கடா போற? இப்பொழுது என்ன சொல்ற? கை தட்டுங்கம்மா. பப்பன்கார தீக்குள்ளி இறங்க போறாரு. கை தட்டு. யாரு கொலை போட்டது எனக்கு சாமி இருந்துச்சுன்னா சாமி வந்துச்சு இல்ல? ஆமா. என்ன சாமி வந்துச்சு? சாமி வந்தா அது நைட் சாமி வந்து கொலை போட்டு கை தட்டினாத்தான் வரும். இப்ப கொலை போட்டு கை தட்டினா சாமி வருமா? சாமி அறம்பரமா வருமியா? 10 ரூபா வரும். கண்டிப்பா சத்தியமா வரும். கொலை போடமா கை தட்டுமா? ஏடா கொட்டாய் விடுற? எல்லாம் சிரிக்கிறாங்க. சாமி வராதா? ஆமா சிரிக்காதியம்மா. காலோட விழுறேன். யாரும் சிரிக்காம கொலை சத்தம்னா கை தட்டுங்க. தப்படிக்காரங்களை வர சொல்றான். அதுக்கு தப்படிக்காதீங்களாடா அதிகட்டவனே. ஐயா சார் அதையும் சொல்லதில்ல முண்டைக்கு. ஐயா சாரா வேண்டுப்பா. அதான் மனமாகி இறங்கி வரா சாமி. குளிக்காத போய் மேல வரணும். வந்துட்டாண்டா. யாருப்பா? யாரு வந்துச்சா? ஏப்பா என்ன வர? என்னப்பா? லம்பாடி முட்டா போடி ஓரமா. அது யாருப்பா இடையில வந்தவளா? என் மாமியா வர. சரியா சாமி பொறுமையா வரணும். அது என்ன கைக்குத்து சாமியா? ஏப்பா அழுகுற? ஏய் எந்த சாமி? நான் கோத்தாங்கம்மான்னு கிடைச்சு ஆத்தாடா. அத்தா ஏப்பா என்னப்பா? உனக்கு என்ன வேணுமே கேளு. நான் தரப்பா. ஏப்பா எனக்கு ஒரு வீடு கட்டணும். ஏப்பா வீடு கட்ட மாட்டேன் தம்பி. என்னப்பா? நான் சொல்ற மாதிரி கேளு. சாமி எனக்கு ஒரு வீடு வேணும். நீங்க தான் அப்படியாச்சும் வாங்க கொடுக்கணும். ஏப்பா கூரை வீடு கட்டினீங்கன்னா தண்ணிய போட்டு தீய வச்சு விடுவாங்க. சரி அதுலயும் தீய வைப்பாங்கடா. பக்க மலைக்காரங்க வச்சாலும் வைப்பாங்கடா எனக்கு. ஆமாடா. செங்கல் கடை கட்டினீங்கன்னா சரிப்பா. செங்கல் வீடு கட்டினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எலுமிச்சம்பழத்தை வந்துருச்சு காணுக்குள்ளியில போட்டுருவேன். சரி. ஹாஸ்பிட்டல் சீட்டி போட்டியானா பள்ளிக்கூடத்து பயிலுக்கு பந்தடிச்சு சீட்டை உடச்சு விடுவாங்க. சரி பொறுமை. எப்பா நான் சொல்ற மாதிரி கேளுப்பா. சொல்லுப்பா. நீ என்ன பண்றன்னா உனக்கு ஆத்தா கூட இருப்பேன். சரி உன்னைய கலங்க விட மாட்டேன்.
நான் சொல்ற மாதிரி கேளுடா. என்ன? கை காட்டில புதுசா கட்டி போட்டிருக்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கடா. சரி சாமி, அதை வந்து போகட்டும். ஒரு வண்டி வாங்கன்னு ஆசைப்படுறேன். எப்பா? காரு வாங்கினியா? இருக்கிற நாடக நடிகரை பூரா தண்ணியை போட்டு கொண்டு போய் பஸ்ல கொடுத்துருவேன். உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நானே ஓட்டிட்டு வந்தேன். சரி, காலையில சம்பளம் எட்டதானே காரு வேணாம்டா. சரி. எப்பா எக்ஸல் வண்டி வாங்கினீங்கன்னா பெட்ரோல் போட முடியாத அங்கனே வெட்டி வேறு நிப்ப. சரி. சைக்கிள் ஒண்ணு சைக்கிள் செயின் வந்து போகும். எப்பா என்னப்பா நான் சொல்ற கேள்றா. சொல்லு சாமி. உனக்கு செலவு மிச்சா, அதான் உனக்கு துணைக்கு வருவேன். சரி சாமி. ஊருக்காரங்க பூரா உன்னே வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா நான் வண்டியில போயில எல்லாருமே நீ வேடிக்கை பார்க்கணும். ஆமா அப்படின்னா டேய் உனக்கு கூட வருவேன்னா நீ பேசாம நொங்கு வண்டி வாங்கி ஓட்டுறா. என்ன வச்சு உன்ட கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? ஆமா. என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்? 500 ரூபா தானே பஞ்சாயத்து தானே, அது கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி எல்லாம் கேட்க வேணாம். சரி. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியுற மாதிரி ஒரு மருந்து இருக்கு. பதில் தெரியுற மாதிரி மருந்து இருக்கு. மருந்து. சரி. எந்த ராஜபாட்டு கேள்வி கேட்டாலும் சரி, சரி, எந்த நாரதர் கேள்வி கேட்டாலும் சரி, சரி, பதில் தெரியுற மாதிரி ஒரு மருந்து. மருந்து. சித்த மருத்துவம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. லேகிய சித்த மருத்துவம் சேலத்துல ஆண்மை குறைவு விந்து கூடுதல். சித்த மருத்துவம் என்ன? சித்த மருத்துவம்னா அதுதான் மூலிகை பொருட்களை பொடி பொடியா அரைச்சிருப்பாங்கல்ல. ஆமா, அரைச்சு வச்சிருப்பாங்கல்ல. அங்க போறேன். சரி. ஐயா எந்த ராஜபாட்டு கேட்டாலும் எனக்கு பதில் தெரியல. சரி. பதில் தெரியற மாதிரி ஒரு மருந்து கொடுங்கன்னு கேளு. சரி. அதுக்கு அவர் மருந்து சொல்லுவாரு. என்ன மருந்து? அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உண்மையாலுமே யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற திறமை வரும். பதில் சொல்ற திறமை வந்துருமா? கண்டிப்பா வரும்டா. அந்த மருந்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமா? அவ்வளவு முக்கியத்துவம். சொல்லுப்பா. கொல்லிமலையில பறிச்சு வந்து அரைச்சு கொடுப்பாரு. கொல்லிமலையில? சரி சரி. என்ன மருந்து சொல்லவா? என்ன மருந்து? ஆலவேல். சொல்றா. என்னது? நான் சொல்றத சொல்லு, அப்பதான் மனப்பாடம். பேரு ஆலவேல். தொண்டையில பாம்பிடிச்சா? பொறுமையை நான் சொல்ற மாதிரி சொல்றா. ஆலவேல். ஆலவேல். மறந்து வேணுமா வேணாமாப்பா? நான் பள்ளித்திரம் விளையாடம்னா போறேன். சரி சரி. எத்தனை நேரம் சந்திக்கிறேன். ஆமா. அப்ப தெரியணும்ல பதிலு. ஆலவேல். ஆலவேல். அரசவேல். அரசவேல். பொங்கவேல். பொங்கவேல். பொரசவேல். பொரசவேல். கைபடாம புடுங்கி. கைவிடாம புடுங்கி. உலக்கப்படாம குத்தி. உலக்க விடாம குத்தி. நாக்கு போடாம நக்கணும். நாக்கு படாம நக்கணுமா? ஆமாடா. அப்ப உருண்டைய ஊற்றி தளிக்கலாமோ? நல்லா கவனமா கேளு. அந்த வேரை புடுங்க போகையில சரி வீல் இல்லாத வண்டி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு போகணும். வீல் இல்லாத வண்டி எடுத்து விறுவிறுன்னு போகணும். ஆமா. அப்படி போயிட்டு இருக்கையில சரி அந்த நாட்டு மகாராணி தூர் இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு தூர் இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாத கிணத்துக்கு தண்ணி மொக்க போகும். போகுதா? போயிட்டு இருக்கல இங்க ஒரு மான் ஓடுது. மான் ஓடுது. மானு மாசமா இருக்குன்னு வச்சுக்க. மானு மாசமா இருக்கு. மாசமா இருக்கிறது யாருக்கு காரணம்? நானா காரணம்? மானுதான் காரணம். மாசமா இருக்கு. சரி. அந்த மானை கண்ணு தெரியாத ஒரு குருடன், கண்ணு தெரியாத குருடன் தோட்டா இல்லாத துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, தோட்டா இல்லாத துப்பாக்கி எடுத்துக்கிட்டு குறி பார்த்து சொல்றேன். குறி பார்த்து சுடுறேன். கண்ணு தெரியாத குருடன் குறி பார்த்து சொல்றேன். சரி. அது மானு மேல படாம, மானு மேல படல, மானு வயிற்றுக்குள்ள உள்ள குட்டி மேல பட்டு சரி குட்டி செத்து போச்சு. நான் சொன்ன மறந்த முதல்ல இருந்து சொல்லு. ஆலவேலு. சரி. அரசவேலு. பொங்கவேலு. பொரசவேலு. கைபடாம புடுங்கி. கைபடாம எப்படி புடுங்குவேன்? ஜேசிபி வச்சு புடுங்கிருப்பேன். ஒரு திருப்திய மூடு.
சரி. கை வடாம புடுங்கி உலக்க வடாம இடிச்சு. உலக்கப்படாம எப்படி நொட்டுவேன்? மிக்சியில போட்டு அரைச்சிருப்பேன். சரி, மிக்சியில போட்டு அரைச்சிட்டு பாடுது. நாக்கு படாம நக்கி. நாக்கு போட்டிருக்கியா? அந்த பழக்கமே நமக்கு பிடிக்காது. சரி. பழனிக்கு போலாம் கூட பஞ்சாமிரம் சாப்பிடுறது. அதான் கேட்டேன். உலக்க விடாம இடிச்சு. நாக்கு படாம எப்படி நக்குவேன்? உருண்டைய உருட்டி விழுக்குன்னு முழுங்கிருப்பேன். நாக்கில படாம உள்ள போயிருக்கேன். நாக்கு இழுத்து பிடிச்சி கூட உள்ள தள்ளிப்பேன். உனக்கு தேவையில்லை, அத்தோட விட்டுரு. சரி, வேற புடுங்க போயில. வேற புடுங்க போயில. வீலே இல்லாத வண்டி எடுத்து விறுவிறுன்னு போய். வண்டியிலே வீல் இல்ல. ஆமா. ஆனா விறுவிறுன்னு போறேன். ஆமா. எப்படி போறேன்? தலையில தூக்கி வச்சுட்டு போனேன். ஒருத்த பேசாம இருக்கியா? சரி. வீலே இல்லாத வண்டி எடுத்து விறுவிறுன்னு போகையில அந்த நாட்டு மகாராணியம்மா தூரே இல்லாத குடத்தை எடுத்து தண்ணியே இல்லாத கிணத்துக்கு தண்ணி மொக்க வர. தூர் இல்லாத குடம், ஆமா, தண்ணி இல்லாத கிணம், ஆமா, எப்படி தண்ணி மொக்க போச்சு? சொல்லுதப்பா. மழை பெஞ்சிச்சான். மழை பெஞ்சா எப்படி குடத்துக்குள்ள கரெக்டா விழுந்துச்சா? விழுந்தாலும் எப்பறம் தண்ணி நிக்கும் தூர் இல்லாத குடத்துல? ஆமா, தூர் இல்லாத குடத்துல எப்படி தண்ணி நிக்கும்? தண்ணி மோக்கல இல்ல. நீ எப்படா சொல்லுவ? அத சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சிச்சிய பிள்ளைதான் போட்டான். சரி, இருந்து போகட்டும். ஆமா, மணியாயிடுச்சு. கருப்பசாமி உடம்பு. சரி, நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு இருக்கின்றார்களா? இருக்கின்றார்கள். கருப்பசாமி ஒண்ணு அதுக்குள்ள நெருப்பம் வந்து வேறும். ஆமா, அப்புறம் சாம்பல் நம்பிச்சுட்டு போயிரு, ஊருகார சொல்லக்கூடாது. ஆமா, இருந்து போட்டோம். நாட்டு மக்கள் நலமோடு வளமோடு சீரம் சிறப்பாக இருக்கின்றார்களா? சீரம் சிறப்பாக இருந்து கூட இருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. தெய்வாலயம், பிரம்மாலயம், விஸ்ராலயம், காளி, மாரி, துர்க்கை, பிடர் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் பூஜை சரிவர வருகிறதா? இல்லை, அதுல ஏதாவது குடிபாடுகள் இருக்கிறதா? மன்னா, அதுல இக்குரிமை இல்லை மன்னா. நாட்டு மக்கள் சீரம் சிறப்படும். 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் வந்து அமைத்தங்க வரக்கூடிய கூடு, குருடு, செவிடு, சப்பான் என்று சொல்லக்கூடிய ஊனமற்றவர்களுக்கு அன்னதானமும் சொர்ணதானம் வந்து செய்கிறீர்களா? இல்லை, அதுல ஏதாவது குடிபாடுகள் இருக்கின்றதா? மன்னா, தண்ணீர் பந்தல்ல தாங்க குறைய. தண்ணீர் பந்தல்ல என்ன குறை? ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கனைக்கு எங்கன அரசாங்கத்துல பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு ஊருக்கு வந்து ஒரு தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்ப தண்ணியில என்ன குறை? தண்ணியில குறை என்னன்னா 12 மணிக்கு திறக்கிற கடையே 10 மணிக்கு திறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது குடிக்கிற தண்ணி. அது என்ன குண்டிகள் வர தண்ணியா? அதுவும் குடிக்கிற தண்ணி தான். சரி, இருந்து போகட்டும். என் நாட்டு மக்களை பார்க்க செல்லும் பொழுது என் மனைவியாகப்பட்டவள் நிறமாத கர்ப்பமாக இருந்தா. ஆமாம், எனக்கு பிறக்கின்ற குழந்தைகள் பூரா 3 மாதத்திலும் 6 மாதத்திலும் 9 மாதத்திலும் இறந்தே பிறந்து கொண்டிருக்கின்றது. ஆமாம், மறுபடியும் மனைவியாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கின்றாள். இதான் போல போச்சு. வாராங்க. எப்படி பிறந்தா செத்து போயிடுவேன். நான் யாரு? மன்னர். நான் யாரு? மன்னர். என் பேர் என்ன? கோட்டை பெருமாள் கோனார். கோட்டை பெருமாள் கோனார். ஆமா, கோட்டை பெருமாள் கோனார்னா யாரு? கோட்டை பெருமாள் கோனார்னா நாட்டோட மன்னர். நாட்டோட மன்னர். இந்த கதைக்கு யாரு? இந்த கதைக்கு வந்து அப்பன். அப்பன் யாருக்கு? அப்பன் பொம்பளை பிள்ளைகளுக்கு. யாருக்குடா அப்பன்? யாருக்கு அப்பன்? யாருக்கு அப்பன்? பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அப்பன். சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பன். பொம்பளை பிள்ளை பேர் என்ன? வச்ச பேரு. வச்ச பேரு என்ன வச்சாங்க? வாயில வச்சாங்க. அதான்டா வச்சிருப்பாங்களா? அந்த பேர் என்னப்பா? அந்த பேரு பேர் வச்ச பேரு கேக்குறீங்களா? அந்த பேரை தான் கேட்க. அப்படி கேளுங்க. மொச்ச பயிர். பொம்பளை பிள்ளைக்கு மொச்ச பயிர் தான பேர் வச்சாங்க. யாரா நானு? மன்னர். 7 முத்துமாரியை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியசாலி நான் தான். ஆமா, கதையோட முக்கியத்துவம் யாரு? நீங்க தான். 7 முத்துமாரி யாரு? நீங்க தான். பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியசாலி. அதனால இப்ப குழந்தை பிறக்க போகுது. சரி, ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல. ஓ, அப்படி சொல்றீங்களா? நான் பாட்டுல வந்து பாட்டு படிச்சு யாரும் தெரியல, அவன் பாட்டு உள்ள விட்டு சொல்ல. எனக்கு மூளை உழப்பி வைக்கிறேன். என்ன தலையும் இல்லாம வாழும் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறானே. திகில் அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே. இப்பொழுது 7 முத்துமாரியை பெற்றெடுக்கக்கூடிய நேரம். தயவு செஞ்சு எல்லாருமே கவனமா இருக்கணும். எல்லாருமே ஒரு தடவை மட்டும் சோறா கைதிருக்க. குழந்தை பிறக்க போகுது. கைதிட்டு பார்ப்போம். மருத்துவர்களை அழைத்து சென்று அப்படியே என் மனைவியாகப்பட்டவளுக்கு பிரசவம் பார்க்கணும். அப்படியே சென்று பார்த்து
வாடி 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 பாட்டியா விளக்க வந்த யாருத்தானா தண்ணி குடி சாண்டியா குடிக்க தேவடியா முண்டை உன்னை எங்கேயும் கேள்வி போய் ராவுறதுனா அவட பைபாஸ் ரோட்டுக்கு போறதாவ எதுக்குடி அட முட்டை கோசு தலையா அடி பாட்டி பாட்டி ஏன்டா கோட்டை பெருமாள் குணார் இருக்காருல்ல ஆமா அவர் மனைவி கோட்டக்கரை பையன் இருக்காங்கல்ல ஐயா செத்தா போயிட்டா சாங்கல்லடி அந்த அம்மா நிறைய மாதம் கர்ப்பஸ்தியா இருக்காங்க பிள்ளை வரக்கா பாதா உன்னை வெகு சீக்கிரமாக மன்னர் அரண்மனைக்கு கலைத்து சென்றிருக்கிறார் இந்த போய் பாக்குறேன் போய் பாரு போய் பாரு போய் பாரு ஆண்டா போய் உங்க அம்மா விட்டு அவரு என்ன எத்த தண்டியா வீங்கி இருக்குது வயிறு இத்த தண்டியா வீங்கி இருக்குதா ஏண்டி மாச மறந்தா வயிறு வீங்கி தாண்டி இருக்கு புள்ள வரக்க போதாமே அடி முக்குண்டி இல்ல ஏத்தி பாட்டி பாட்டி ஐயோ அம்மா பேராண்டி பேராண்டி போய் உங்க மகன் அம்மா முக்குன்னு சரி பிள்ளைய பக்கறாளா பட்டுக்குட்டிய பக்கறாளான்னு தெரியாதா பிள்ளைய பக்கறாளா பண்டுக்குட்டிய பக்கறாளாவா 7 உள்ள வரந்துருச்சா ஒரே பிரசங்கத்தில் 7 பெண் மக்களா தடையை கொடுத்து பார்த்து கார்த்திய சுற்றி மாதிரியே இருக்கிறான் தடையை பிடிச்சு பார்த்தா கார்த்திய சுற்றி மாதிரியே காத்திய சுட்டி மாதிரி இருந்தா கார்த்திய சுற்றி மாதிரிதான் பொம்பளை பிள்ளை அப்ப ஆம்பளை பிள்ளைக்கு போலதா பிஞ்சு மாதிரி இருக்கு சரி உன் துருத்திய மூடுறி நீனு மன்னர் தெரிவிக்கின்றேன் மகாராஜா அந்த காலத்துல எல்லாம் நான் பிள்ளை கையில மிக்க சந்தோஷமான விஷயம் என்ன சந்தோஷம் தாங்களுக்கு ஒரே பிரசங்கத்தில் 7 பெண் மக்களாக பிறந்தா ஐயா மக்களா ஒரே பிரசவத்தில் 7 பெண்கள் பிறந்திருக்கின்றதா ஆஹா குழந்தை பிறந்த விஷயத்தை நாட்டு மக்களிடம் சொல்லி ஆலகோலமாக கொண்டாட வேண்டும் அது கூட இருக்கு நம்ம கம்மியா இருக்கு குழந்தை பிறந்ததை பார்க்கலையா இப்ப பாப்ப வரம் பாரு என் பிள்ளை குழந்தை பிறந்த பார்க்கணுமா குழந்தை பிறந்த பார்க்கணும் மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா மதவதான் இருக்கும் குழந்தைகளுக்கு பேர் நாம ஒன்று சூட்ட வேண்டும் ஆமாண்ணா பேர் நாம எப்படி சூட்டணும் எப்படி சொல்ற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டால் 7 குழந்தைகளும் அப்பா என்று தப்பாமல் முடிவிட வேண்டும் அப்படி எதனால என்ன காரணம் ஒரு பிள்ளையை கூப்பிட்டா என்னைய கூப்பிடுறாரு உன்னைய கூப்பிடுறான்னு சொல்லி அவர் கோவித்துக் கொள்வாரு 7 குழந்தைகளை யாரை கூப்பிடுறான்னு தெரியாது ஆமா அதனால ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா 7 குழந்தைகளும் ஓடோடி வர வேண்டும் அப்படியா அத மாதிரி ஒரு பேர் நாமத்தை சூட்ட வேண்டும் அப்படி நல்ல தெய்வீக பேராக இருக்க வேண்டும் அப்படி எப்படி மன்னா தெய்வீக பேர் என்றால் தாங்களுடைய பெயர் கோட்டை பெருமாள் கோட்டை பெருமாள் தாங்களுடைய சீமை கோட்டை தெலுங்காபுரி அப்படி என்றால் இன்று முதல் தெலுங்காய் என்று தெலுங்காய் என்ற பேர் நாமத்தை சூட்டினால் 7 குழந்தைகளை யாரு கண்களுக்கு தெரியாமல் வளர்த்த வேண்டும் அப்படி எதனால என்ன காரணத்துல தெரியாமல் வளர்க்கணும் யாரு கண்டிருக்க தெரிய வேண்டாம் கந்திசி கொண்டு விட மாட்டான் நாட்டு மக்கள் ஓடோடி வந்து பார்ப்பார்கள் கோட்டை பெருமாள் கோணருக்கு வெகு காலங்களுக்கு பிறகு இப்போ குழந்தை செல்வம் பிறந்திருக்கான் அப்படின்ற நாட்டு மக்கள் ஓடோடி வந்து பார்ப்பார்கள் கந்திசி வெட்டி பட்டுவிடும் நோய் நொடி பட்டுவிடும் காய்ச்சல் வந்துவிடும் கண்டிப்பாக கன்செப்டி பட்டுவிடும் அதனால அரண்மனைக்கு பின்புறமாக நந்தவனம் வைத்து சீரும் சிறப்புமாக 7 குழந்தைகளை வளர்த்த வேண்டும் அப்படி எப்படி வளர்ப்பது எப்படி குழந்தைகளை வளர்ப்பதற்கு முன்மாறி என் மனைவியகப்பட்ட மேல எப்படிப்பட்ட பாசம் எப்படிப்பட்ட அன்பு எப்படிப்பட்ட காதல் ஹால் காத்திருந்தே கோவிலோடி காத்திருமே காலைகள் போடுதடி முத்திருமே பொத்திருமே கோவிலோடி நான் நெத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகிதடி நிம்மதியாகுமடி காத்திருமே காலைகள் போடுதடி பூத்திருமே பூவிரி நோதடி
காதில் கேட்காதோ இந்த பாடே உன்னையும் நானும் ஒரு போலே தனியான ஒரு தேர் போல உனக்காக காத்திருப்பே மாமா காத்தில் வரும் காத்து கேட்குதா கண்ணன் நிலவு பயனடையில் சொல்லிவிடவா இதன் கதவு இருட்டில கதைதா யாரும் சொல்லாதது நிலையா கண்ணன் நிலவு பயனடையில் சொல்லிவிடவா இதன் கதவே இரண்டும் வெள்ளையிலா இரண்டும் வெள்ளையிலா அலையோடவே கண்கள் ஊராக்கிலே மாண்டோரே புலிமான் போரே ஆளாண்ட திங்கதெங்கோ காலடியில் பூமி எல்லாம் வணங்கோ சிங்கார செல்லையில் கை வீசி நடந்தார் ஆகாயைக்கு வந்து வணங்கோ இரண்டும் வெள்ளையிலா அலை போலவே கண்கள் ஊராக்கினே புலிமான் போரே ஆடும் வனவாசையில் ஊஞ்சலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் உங்கள் ஞாபகம் மலைக்கும் காட்டினில் சாரல் போல பாடுமே காதலை பாடி பாடி வாத்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூக்கிறேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அதன் ஆசைகளும் தொழிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் காதலில் சாறு போல பாடுவே காதலை பாடி பாடி வாடுவே இவரும் பாதத்தில் உங்களாய் பூத்திருந்தேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அதன் ஆசைகளும் தொழிலாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் ஞாபகம் மறைத்தோம்
வாழ்க்கை இன்ப வரமாறும் அன்பு மனே
அடேங்கப்பா, அருமையான பக்கம் வெட்டிக்கிற நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கீங்க. அம்மா வெட்டி சூப்பர். நாங்க எங்க வாங்கினீங்க? அது கடையிலையா? கடையில நீங்க நல்லா இருக்கீங்களா? மிருதங்கம் பழனிலையா? ஆடவன் கடையில நல்லா இருக்கீங்களா? கம்பி தாளம் நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயோ பேச மாட்டீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க உங்களை தான் கேட்கிறேன். நீங்க சொல்றது நல்ல விலையா? அருமை அருமை அருமையான ஒரு அருமையான மக்கள். கட்டக்கடங்காத கும்பல்ல சொல்லாவிட்டாலும் கண்ணுக்கு பார்க்க அழகா அருமையா கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பரவாயில்ல, யாரும் விடிகிற வரைக்கும் வீட்டுக்கு போகாதீங்க. இல்ல இந்த பயமெல்லாம் ஓப்பி அடிச்சிருவாங்க. அப்பெல்லாம் இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடக ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாய்ப்புகளுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் தெலுங்காயின் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டது கையளவு கல்லாதது உடகளை வேண்டும். அம்மா கட்டதுல எவ்வளவு? இவ்வளவு உண்டு, எவ்வளவு உண்டு? சின்ன உண்டு. அவ்வளவு உண்டு கட்டிட்டீங்களா நீங்க? அடேங்கப்பா, நம்ம கட்டுறதுல எவ்வளவு சிறிய கடைகளுக்குன்னு தான் சொல்லணும். அம்மா என்னைக்குமே நம்ம தான் பெரியான்னு சொல்லக்கூடாது இல்லையா? கட்டதை சொல்லிவிட்டு கல்லாததை மேலே மேலே கத்துக்கொண்டு விட்டு சரி கண்டா கடம்பா கதிர்வேல் என்று சொல்லக்கூடிய அந்த 6 மணி அப்பன் முருகனை இறங்கி விட்டு அதி சீக்கிரமா கதைக்கு ஓடிடணும் இல்லையா?
பார்க்க வந்தானம்மா பன்னிருகையா வாரியடித்து பண்பாட சொன்னானம்மா பண்பாட சொன்னானம்மா செல்வம் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கொஞ்சம் குமரனின் அழகிய மடியே பரிசாய வரலாமா கொஞ்சம் குமரனின் அழகிய மடியே பரிசாய வரலாமா குங்கும சிவந்த கோவையினில் ஒற்றை வரலாமா ஒற்றை வரலாமா இந்தூர் முருகன் கோயிலிலே ஒரு சிவனை நான் கேட்டேன் கேட்டேன் சிவகூமம் காதலேறும் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் வெற்றிவேல் முருகனுக்கு அப்பா எப்படி இருக்கு அப்படி இருக்கணும் தெய்வ பக்தியோடவே இருக்கணும் இல்லையா நீங்களே எந்த நினைப்புலயுமே இருக்கக்கூடாது பக்தி பரவசத்தோடவே இருக்கணும் ஆமா அவ்வளவு முருகனை வணங்கினாலும் நான் யாரு எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்ன விஷயமா வந்திருக்கேன் அத காரணம் இல்லாம தோரணம் கட்டுவார்களா முடியாது கட்டியிருக்காங்களா கட்டிக்காங்க எதுக்கு கட்டினீங்க நாங்க சீன் தான் கட்டிருக்கோம் காரணம் இல்லாம எங்கேயுமே போக மாட்டோம் ஆமா. என்ன காரணத்தோட வந்திருக்கேன் சரி. ஏதோ என் தந்தையார் பேருமே தாயார் பேர் எடுத்து சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லிடுவோமா சொல்லுங்க மணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நீ உள்ள போ விநாயகர் பாரு மிருதங்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு தம்பி விழாப்பா பிள்ளையாரப்பா பாரு மிருதங்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்துட்டு தெலுங்காபீச்சினை சேர்ந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நாங்க 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம். நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே பிரசவத்தில் சரி. ஒரு குழந்தை சரி. அல்லது 2 குழந்தை ஆமா. அல்லது 3 குழந்தை பிறந்த கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கோம். சரி. எவ்வளவு ஒரு அதிசயமான பிறப்பு. கர்மசாமி இருப்பார் இங்க மணியனே கர்மசாமி இருப்பார் எழுப்பு அவர் பூதி காட்டுறா. வேணாம் வேணாம் நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கோம். ஏங்க எங்க ஒரு நிமிஷம் என்னங்க நீங்க ஒரு ஆள் இங்க வந்திருக்கீங்க என்ன 6 பேர் எங்க உள்ள இருக்காளுங்க வருவாங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் யாரும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய தோழி யாரெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா? சொல்லுங்க. ஒரே பிரசவத்தில் நாங்க 7 பெண் குழந்தை பிறந்திருக்கோம் இல்லையா? அப்படியா? இது ஒரு அதிசயமான பிறப்பு. அதிசயமான பிறப்பு மட்டும் இல்லைங்க, இது ஒரு தெய்வீகமான பிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பெற்றெடுக்கும் பொழுது என்னுடைய தந்தையாருக்கு 60 வயது, என்னுடைய தாயாருக்கும் 55 வயது. இத்தனை வருடங்களாக குழந்தை செல்வமே இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைங்க நாங்க 7 பேரும். எங்க 7 பேரையும் எப்படிலாம் சீரும் சிறப்புமாக வளர்த்துருக்கிறது தெரியுமா? போட்டோ போடு வீணா அவள என்னது? அண்ணனானா அது கண்டிப்பா கண்டிப்பா. போலாமா? பரவாயில்ல என்னன்னு திறமடாம ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இளங்குயிலே அடியிலங்குயிலே மேடையில் கொடுத்தார் ஒரு பாடை பாடுகிறேன். அடியிலங்குயிலே மேடையில் கொடுத்தார் ஒரு பாடை பாடுகிறேன். கண்களை மீறுமே நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். குயிலே குயிலே மேடை அவர் கொடுத்தோம் நான் போடு பாடுகிறேன். சங்கீதங்கள் பாடி
வளர்த்து வந்தாலும் நாங்க ஒரே பிரசவத்தில் 7 பெண் பிள்ளைகள் பிறந்த காரணத்தினால் எங்க 7 பேருக்கும் அழகான பெயர், ஒரே ஒரு பெயர் தான். பேரு சொல்லுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 7 பேர் இல்லையா, எங்களுக்கு வேறு வேறு பேர் சொன்னா என்ன ஆகும்? ஒன்னதான் அப்பா கூப்பிடுறாரு, என்னதான் அப்பா கூப்பிடுறாரு, எங்களுக்குள்ள வம்பு வழக்கம் வந்துடும். வம்பு வழக்கம் வந்தா சண்டை சச்சரவு போட்டி பொறாமைகள் வந்துடும் இல்லையா. அக்கா தங்கை சண்டை பிரிவு ஏற்படும். அக்கா தங்கை சண்டை பிரிவே வரக்கூடாத காரணத்தினால் எங்க 7 பேருக்கு அழகான பெயர், ஒரே ஒரு பெயர். என்ன பேர் தெரியுமா? நாங்களும் தெலுங்காபுரி மேய்ச்சல். என்னுடைய தந்தையார் பெயர் கோட்டை பெருமாள், என்னுடைய தாயின் பெயர் கோட்டை கருப்பாய். இது மூன்றும் கலந்து சேர்த்து அழகான பெயர், தெய்வீகமான பெயர். என்ன பெயர்? தெலுங்காயி. கோட்டை பெருமாள் மகன் என்ன பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு? என்னது பரவாயில்ல. அப்பெல்லாம் பேரு சூட்டி சீரும் சிறப்பு வளர்த்து வந்தாலும், அதாவது உலக வழக்கு என்ன மணியனே, என்ன என்ன உலக வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லறிக்க கூட தப்பிடலாம். ஒரு சில கண்டிஷனுக்கு தப்பவே முடியாது இல்லையா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட்டை பெருமாள் மகாராஜாவிற்கு ஒரே பிரசவத்து 7 பெண் குழந்தை பிறந்திருக்கணும். ஊர் மக்கள் பேசினா என்ன ஆகும்? கந்திஷ்டி பட்டுடும். கந்திஷ்டி பட்டால் நோய் வந்துடக்கூடும். நோய் வந்துடக்கூடாத காரணத்தினால் அரண்மனைக்கு அந்தபுரம் நந்தவனம் அமைத்து கொடுத்து சீரம் சிறப்பாக என்னுடைய தந்தையரை வளர்த்து வருகிறார். என்னுடைய தோழியார பேர்க்கணும். என்னோட தோழியார் மேல எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா, எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? கூறுங்கள். முத்துமணி மாலை
எங்களுக்கு தெரியாதுப்பா கிழமையெல்லாம். இல்லங்க இது கதைக்குப்படி என்ன கிழமை? கதைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நீங்களா எங்க போறீங்க? போங்க 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 போங்க. கதைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போறது வழக்கம். நந்தவனத்திலே ஆடி பாடி விளையாடணும். ஆடி பாடி விளையாண்டால் அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் எங்க அப்பா நான் ஒரு அறிவுட சாமி அது கோரசா. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு சொல்லுவாரு. இன்றைய வெள்ளிக்கிழமை நான் மட்டும் இந்த இடத்துல நல்லா இருக்குமா? சீச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லாவே இருக்காது இல்லையா? என்னுடைய தோழி யார பார்க்கணும். எப்படி எப்படி எப்படியா எப்படியா உள்ள இருந்து வரைக்கும் கோமன் இருக்கு. சக்கரை கட்டி சக்கரை கட்டி தான் மாட்டேன். போலாமா? சக்கரை கட்டி சந்தன பேட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா பஞ்சத்தா அம்மம்மா என்ன செய்ய சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி மயிலோடு உறவாட முடியாம மனமாட மயிலோடி மேலே படித்தேனடி மயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் நினைச்சது போல நடித்தேனடி நடித்தாலும் துடித்தாலும் பிடிவாலும் பிடித்தாலும் மலைத்தாயிரமானே வசமாவத்தாலும் பலகால மலை போட்டு மனைவிட்டு சக்கர கட்டி
ஒரு மதுரை பக்கம் நீ பார்த்து மனசு Oh,
கருகமணி கழுத்து மேலதான் மஞ்ச கொடி நீயும் கட்ட நாளேங்கு நல்ல நாள் பார்க்கிறேன் மேல கொட்டுற சத்தம் அதை கேட்க வேணுமோமே தேசம் போல வேணாம் மஞ்ச குடிக்க போது மாம நினப்பு வருது பிறந்த பிள்ளைக்கு பேர வைக்க கருகமணி
கழுத்து மேலதான் நல்ல நாள் பார்த்து தென்னமரத்தில மேலே ஊஞ்ச கட்டி நான் மாடல எந்த பயனும் அழகாக நீ பேசினான்
ஏப்பா கை தட்டலாம்ல எல்லாம் தூக்கத்துல எழுந்து உட்காந்துருக்கீங்களோ பரவாயில்ல யாருமே தோழியாரே நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் சிறப்பா இருக்கீங்க மங்களத்தோட நல்லா இருப்பீங்க கண்டிப்பா என்ன கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க போறது வழக்கம் நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாட ஆடி பாடி விளையாட அலுப்பு இருக்காது கண்டிப்பா நானும் முடிஞ்ச பிள்ளைய பிறக்காது அழகு இருக்காது அழகு இருக்காதுங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு அப்பா நந்தவன யாருடைய கண்களுக்கு தெரியாம வளர்த்து வர்றாரு அதனால ஐயோ அமைச்சு வச்சிருக்காரு வாங்க நம்ம போலாம் விடிஞ்சுதான் நம்ம வீட்டுக்கு போவோம் நீ சொல்றது உங்களுக்கு யாருக்குமே புரியல என்னடா அது என்னமோ எனக்கு நினைவத்தவனு கடை பேசுதுங்களே இல்லைங்க அப்பா யாருடைய கண்களுக்கும் தெரியாம நந்தவன் அமைச்சு வச்சிருக்காரு அதே சீக்கிரமா விளையாண்டுட்டு வர சொல்லியிருக்காரு நம்ம மட்டும் போற நல்லா இருக்குமா இவங்க எல்லாம் வராங்களான்னு கேளு அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்பா யாருடைய கண்களுக்கு தெரியாம தானே வளர்க்குறாரு அவங்க எல்லாம் நமக்கு வேலையே இல்லை இங்க மைசூர்காரெல்லாம் கூட்டிட்டு போலாம் முன்னாடியே ஐயோ அவர் ரெடியா இருப்பாரு பிடிக்கிறாரு பரவாயில்ல இந்த தூங்குறவங்க எழுப்பி விடுங்க கருப்பசாமி கிளம்பிட்டாங்க கொஞ்ச நேரத்துல வந்து முன்னாடி போறவங்க எல்லாம் இங்கிட்டு வாங்க கருப்பசாமி வர போறாங்க எல்லாம் நாடகம் பாக்குறது புண்ணியமே கருப்பசாமி பாக்குறத எல்லாம் இப்படி போறீங்களே கிளம்பி என்ன பண்றது அது நீங்க என்ன சொல்லுங்கடி எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அவங்க தூங்குறாங்க பரவாயில்ல சரி போலாமா அச்சா இப்படி வீட்டுக்கு தண்ணியை தெளிச்சு எல்லாத்தையும் எழுப்பி போட்டு போகிறீங்களா இருக்க மச்சானா இப்படி தண்ணியை தெளிச்சு நல்லா தூங்கி இருந்தாலும் பேசாம தூங்கி இருப்பாங்க ஒண்ணுமே கேட்கல எனக்கு